டெக்னிக்கலாக 2 வாரத்திற்கு முன்பு நாம் பேசும்போது தாவேகா கூட்டணியில் தான் இருக்கிறாங்க எல்லாரும், திமுக கூட்டணியில் அவங்க இல்லை அப்படின்றத நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க. ஆனால் இன்னமும் தாவேகா கூட்டணியில் இருக்கிறோமா திமுக கூட்டணி இல்லையா அப்படிங்கிறதுல இடதுசாரிகளுக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு நிலை கிடைக்கலையா? மீண்டும் மீண்டும் அந்த நிலையில் ஏதோ ஒரு குழப்பம் இருப்பதாகவே தெரிகிறது. இல்லை, இன்றைக்கி வீரபாண்டியன் ஒரு 3-4 நாள் முன்னாடி குழப்பத்தில் இருந்தார். இன்றைக்கி வீரபாண்டியன் சொல்கிறது கிளியராக தான் சொல்கிறார். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்றார். அதாவது எங்களுக்கு தாவேகா என்ற கனி இருக்கும்போது திமுக என்ற காய் தேவையில்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார் அவர். ஆக்சுவலாக சண்முகம் அதுக்கு 2 நாள் முன்னாடியே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணின்னு ஒன்று கிடையாது, மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒன்று கிடையாதுன்னு சொல்லிட்டார். ஸோ அவங்க 2 பேரும் கிளியராக தான் இருக்காங்க. திமுக தரப்புலேருந்து யாராவது இன்னும் அந்த கூட்டணிகள் எங்கள் கூட இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா அது சரியான ஒரு பார்வை கிடையாது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளோ இல்லை ஐயுஎம்எலோ காங்கிரஸ் சொல்ல மாட்டாங்க. ஐயுஎம்எலோ அல்லது சிபிஎம்மோ எங்களுக்கு இன்னும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குது திமுகவுடன் சொன்னாங்கன்னா அதுவும் நம்ப தகுந்த ஒரு விஷயம். இப்போ சற்று முன்பு திரு வீரபாண்டியன் பேசும்போது தமிழ்நாட்டில் நாங்கள் எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு மீண்டும் சொல்லியிருக்கிறோம். எந்த கூட்டணியிலும் இல்லைன்னு சொல்கிறேன். ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ இதுவே விடுதலை சிறுத்தைகளும் ஐயுஎம்எலோ காங்கிரஸோ சொல்ல முடியாது. அவங்க அதிகாரத்தில் பங்கு பெற்றாங்க. அவங்க தாவேகா கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க. இவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறதுனால அந்த சுதந்திரமான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. ஆனால் அவர்களும் ஷாம் சார் சொன்ன மாதிரி வரப்போகிற உள்ளாட்சி நேற்று டி ராஜாவை பார்த்துருக்காரு விஜய். அதில் சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கலாம். வரப்போகிற எலெக்ஷன்ஸையும் நாங்கள் உங்கள் கூடயே இருக்கோம் உள்ளாட்சி தேர்தலில் அப்படி. ஆமாம், அதனால் வீரபாண்டியன் இந்த மாதிரியான ஒரு முடிவை அவர் சொல்லியிருக்கார். திமுகவோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தாவேகாவோட போவோம்னு அந்த லிபர்ட்டியை அவர் வச்சுட்டு இருக்கார். அந்த தேர்தல் வரும்போது முடிவு பண்ணுற அந்த சுதந்திரத்தை அவர் வச்சிட்ருக்கார். தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்க இந்த காங்கிரஸோடு இருக்கிற நிலைப்பாடுன்றது அது ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு நிலைப்பாடை தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா பாஜகவோட காங்கிரஸோட அவங்க காட்டுற நெருக்கம் அதுக்கு ஒரு எல்லைக்கோடு, பாஜகவோட அவங்க காட்டுற நெருக்கம் அல்லது விலகி நிற்கிறது அதுக்கு ஒரு எல்லைக்கோடு இருக்குது. அது ரெண்டுத்துக்குமே ஒரு எல்லைக்கோடு இருக்குது. எப்படி பார்க்கணுன்னா, ராஜ்யசபா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ராஜ்யசபா வேண்டாம். ஏன் ராஜ்யசபா வேண்டாம்? அந்த ஒரு உறுப்பினர் அங்கே போய் என்ன பண்ணுவாருன்னு கேட்பாங்க சில பேர். ஆனால் நாளைக்கு ஏதோ சர்ச்சைக்குரிய ஒரு மசோதா வருது வச்சுக்கோங்க, அதில் ஆதரிக்கிறது அல்லது எதிர்க்கிறதுன்னு ஒரு நிலை வரும் இல்லையா? அப்போ அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்கல்ல. அப்போது மத்திய அரசை எதிர்த்தோ ஆதரிச்சோ நீங்கள் ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அந்த விஷயம் நமக்கு எதுக்கு இப்போ? இது காங்கிரஸே பண்ணிட்டு போட்டோம். நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுப்போம் நாங்கள் மத்திய அரசுக்கு இன்னைக்கு பேசியிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை கொடுத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியெல்லாம் வாங்கலாம். திமுக வச்ச பாஜகவுக்கு கோபம் தருகிற மாதிரி எந்த செயலையும் செய்ய நினைக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவோட நீங்கள் ரொம்பவும் நெருக்கமாக போயிடவும் முடியாது. ஏன்னா இங்கே உங்கள் கூட்டணி கட்சிகள் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இப்போ நீட் ஒழிப்போ அல்லது கல்வி நிதியோ நீங்கள் எந்த வித நிர்பந்தமும் இல்லாமல் கொடுக்கணும்னு நீங்கள் பேசியிருக்காரு. அதெல்லாம் திமுகவுடைய கொள்கை தானே அதெல்லாம். அது இப்போ திமுக பேசின விஷயங்கள் தானே அதெல்லாம். ஸோ அதனால் அதே மாதிரி காங்கிரஸோடய நீங்கள் ரொம்ப நெருக்கம் காட்ட முடியாது. அது பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் பாஜகவுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் பாஜகவுக்கு பிரச்சனை இருக்கும்போது ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது விஜய்க்கு. அதனால் 2 சைட்லேயும் கோடு இருக்குது அவருக்கு. இந்த சைடு காங்கிரஸோட நெருக்கமானீங்கன்னா பாஜகவோட உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் உங்களுக்கு. நீங்கள் பாஜகவோட நிதிக்காக பாஜகவோட நெருக்கமாக போனீங்கன்னா இங்கே இருக்கிற கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியான சமரசமோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் சமரசமோ நீங்கள் பண்ணினீங்கன்னா பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்போ விவசாய கடன் தள்ளுபடியை முழுமையாக பண்ணணும்னு சொல்லி 29ஆம் தேதி தமிழ்நாட்டுடைய தலைநகரங்களில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. தாவேகா அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் தான் அது. அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிரான சில கொள்கைகளை வலியுறுத்தியும் அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது என்ன நிலைப்பாடு? தாவேகா அரசுக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டம்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இன்னைக்கு தாவேகா இதை பற்றி கண்டுகாதே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க சார். கடன் ரத்து விஷயத்தில் போராடிட்டு இருக்காங்க. 100% நீங்கள் சதவீதம் கடன் ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் 50,000 ரூபாய் ரத்து பண்ணுறதுக்கு எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. அதை மீடியா ஹைலைட் பண்ண மாட்டேன்றாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் விவசாயிகள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. ஸோ நான் மீடியா ஹைலைட் பண்ணாத பற்றி நான் ஒன்றும் அதை பற்றி கருத்து எனக்கு சொல்ல விரும்பலை. பட் இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ அந்த பாயிண்டில் இருக்கும்போது ஒரு அதிருப்தி இருக்கும்போது சிபிஎம்மோ சாம்சங்கில் போராடலையா திமுக இருக்கும்போது? வெங்கவேலில் போராடலையா விடுதலை சிறுத்தைகள்? அதனால கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் நடத்தினாங்க. கூட்டணியில் இருந்தாலும் போராடுறாங்க. ஸோ அதை அந்த உரிமையை அவங்க வச்சுட்டு இருக்காங்க. சிபிஎம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி தாவேகா ஒரு மதச்சார்பற்ற சக்தியோ அல்லது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிற ஒரு விஷயங்களோ இன்னும் அது எந்த விதமான ஒரு சோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படலை. அந்த 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 அவங்களுடைய அந்த வெர்ஷன் இருக்குல்ல, அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல,
அது இன்னும் சோதனைக்கு உட்படாத ஒரு விஷயங்களாக தான் இருக்குது. ஏதாவது சிக்கல்கள் வரும்போது தான் அந்த சோதனைக்கு உள்ளாகும். பாஜகவோட அவங்க நெருங்கி இருக்காங்களா, இல்லை விலகி இருக்காங்களா, கொள்கை எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்களா, இதெல்லாம் எப்போ வரும்னா சோதனைகள் வரும்போது தான். இப்போ கவர்னர் மூலமாக உங்களுக்கு குறைச்சல் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, நாளைக்கு அசம்பிளி செஷனில் முதல்ல தமிழ் தாவாழ்த்து பாடக்கூடாதுங்க, வந்தே மாத்திரம் தான் பாடணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கவர்னர் சொல்கிறாரு. இல்லைங்க முடியாதுன்றாங்க, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ வந்து சமக்கர சிஷ்யாவுக்கு நீங்கள் எந்த விதமான நிர்பந்தம் இல்லாமல் நிதி கொடுக்கணும்னு ஒரு நிதி ஆயோக்கில் பேசுகிறாரு. அது இல்லைங்க, நீங்கள் வந்து பிஎம்சி ஸ்கூல் ஆரம்பிச்சாதாங்க உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ அந்த தகராறு எந்த லெவலுக்கு போகும்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த மாதிரியான அந்த நெருக்கடிகள் வரும்பொழுது தான் பாஜக பற்றின ஒரு தெளிவான தாவேக்காவுடைய பார்வையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் இந்த கூட்டணி கட்சிகளும் அதை உணர்வாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, விஜய் வந்து ஒரு செக்யூலர் ஃபோர்ஸ், விஜய் வந்து பாஜகவை கொள்கை எதிரியாக வச்சிருக்கார், எல்லாம் கரெக்டு. எந்த சோதனைக்கும் உள்ளாகாத விஷயங்களா இருக்குது. ஆக்சுவலாக விஜய்க்கு சோதனைகள் வரும்போது தான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்படும் போது தான் அதெல்லாம் உண்மையா இல்லையா நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலாக ஏன்னா கடந்த 5 வருஷமா திமுக அந்த சோதனைகளுக்கெல்லாம் உட்பட்டது. ஆக்சுவலாக அது உட்பட்டதுனால தான் அவங்க வந்து கடுமையான எதிர்ப்பில் இருந்தாங்க. நீங்க அதையே கண்டினியூ பண்றீங்களா இல்லையா, நீங்க சொன்னபடி நடந்து கொள்கிறீங்களா இல்லையான்றது நீங்க இனிமே தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இல்ல அதுல போய் சமரசம் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க சமரசம் பண்ணிப்பாங்கன்ட்டு நான் அப்படிலாம் இப்ப எதுவுமே சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, விஜய் ஒரு மதச்சார்பற்ற சக்தி அல்லது விஜய் வந்து ஒரு பாஜகவை கொள்கை எதிரியா வச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்கள், பிளவுவாத அரசியலை கடுமையாக எதிர்ப்பார் போன்ற விஷயங்கள், தமிழக உரிமைகளுக்காக கடுமையாக போராடுவார் போன்ற விஷயங்கள், தமிழக உரிமைகள் பறிக்கப்பட்டால் தெருவில் இறங்கி போராட கூட தயங்க மாட்டார் போன்ற விஷயங்கள், இது எல்லாமே சோதனைக்கு உள்ளாக்கப்படாத ஒரு விஷயங்கள் சார். இதெல்லாம் சோதனை வரும்பொழுது தான் அவருடைய ஸ்டாண்ட் என்ன நமக்கு தெரியும். அதை வச்சு தான் கூட்டணி கட்சிகள் அவரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இப்போ தேவையில்லாமல் வந்து கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு சார் இவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு நிலை வரும்போது தான் அந்த நிலை உருவாச்சு. இப்போ அதுதான் அந்த நிலை வரட்டும்னா இடதுசாரிகள்லாம் நினைக்கிறாங்க அவங்க பக்கம் இருக்கிறோங்கிறத உறுதியா சொல்ல முடியாத சூழல். அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. ஏன்னா பிரச்சனைகள் வரும்பொழுது தான் விஜயோட ஸ்டாண்ட் நமக்கு தெரியும். ஆக்சுவலா நீங்க காங்கிரஸ் முதல்ல அடுத்த நாளே வந்தபோது 5 பேரை வச்சவங்க வந்து 5 பேர் வந்தபோது விஜய் ஏற்றுக்க வேண்டிய நிலையில் ஏன் இருந்தாருன்னா அவருக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழலில் வந்துட்டார். ஸோ 118 நம்பர்ஸாக கொண்டு வான்னு கவர்னர் வேற வற்புறுத்தி இருக்கும்போது அவர் காங்கிரஸோடைய 5 பேரை ஏற்றுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்போ வேற யாரும் ஏடிஎம்கேலேருந்து யாரும் அஷ்யூடாக வராத சூழலில் ஒரு 118 பேரை காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் ஏற்றுட்டார். காங்கிரஸ் ஏற்றுக்கிறது பாஜகவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், கடுகடுப்பான ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சவுத்தில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டிலேயே 59 வருஷத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு பெறுது. இதை பாஜக சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. கூடுதலா மாநிலங்களவை சீட்டும் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்றேன், அதிகாரத்தில் மாநிலங்களவை சீட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் பலப்படுத்துற ஒரு வேலையை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது பாஜகவுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம், கடுகடுப்பான ஒரு விஷயம். அவங்க கோபக்கண்களை எப்போ வேணா காட்டுவாங்கன்றது தான் முக்கியமான விஷயம் இதில். அப்போ நீங்க அவங்கள ஏதோ ஒரு இடத்துல நீங்க சமாதானப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்படி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணும்போது காங்கிரஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸை நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஏன்னா ஒரு பக்கம் ரொம்பவும் பாஜகவை நெருங்கக்கூடாது, ஒரு பக்கம் ரொம்பவும் காங்கிரஸோட நெருக்கம் காமிக்கக்கூடாது. ரொம்பவும் நெருக்கம் காமிச்சிங்கன்னா கூட்டணி கட்சிகள் பிரச்சனை வரும். அதனால் அப்புறம் ரொம்ப நீங்கள் பாஜக ரொம்ப நெருங்கினா காங்கிரஸ் கோச்சுக்கும். இந்த பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் போகணும். அதனால வந்து இது சிக்கலான ஒரு ஏரியாவில் தான் வந்து விஜய் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அது எப்படி சமாளிக்கிறார்ன்றத சோதனைகள் வரும்போது தான் பார்க்க முடியும்.